ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கெட்டிக்காரன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல காரசாரமான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான எறா தொக்கோட ரெசிபி, அதாவது ப்ரான் தொக்கு. அதை எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை செய்கிறதுக்கு நல்லா அகலமான இந்த மாதிரி ஒரு கடாயில் செஞ்சிங்கன்னா நல்லா ட்ரையாக கிடைக்கும். கடாயை எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொடியாக நறுக்குனா வெங்காயம், நான் 1/2 கிலோவுக்கு 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் இதே ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஆஸ் யூஷுவல் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் ஹோம் ஸ்டைல் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை ஃப்ளேவர் போகிற வரலாம். ரா ஃப்ளேவர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறாவை அதில் சேர்க்க போகிறோம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் நான் ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த எறாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எறா வாஷ் பண்ணும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ கம்மியாக சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரக பொடி, ஜீரா இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சுத்தமாக நான் தண்ணியே சேர்க்கல இது வரணும். அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா இந்த மாதிரி அது இறால் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்து அது கொதிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா நல்லா ட்ரையான சூப்பர் டேஸ்ட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல எறா தொக்கு கிடைக்கும். ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் எறா கிரேவி ரெசிபி போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் யார் நல்லா சமைப்பாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ அமைச்சு செஞ்சு தர சொல்லுங்கள். டட்டா பாபாய், see you again. Thank you.